பாமக உடைகின்றது, அன்புமணி அதிர்ச்சி. பாட்டாளி மக்கள் கட்சி உடைகின்றது, அன்புமணி அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சி 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. தற்பொழுது தமிழகத்தில் தொங்கு சட்டசபை ஏற்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று முதலிடத்தை பெற்றது. ஆட்சி அமைக்க 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தேவை. அன்புமணி ஆதரவை அணுகினார் நடிகர் விஜய். ஆனால் அன்புமணி துணை முதலமைச்சர் பதவி கேட்கிறார். 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு துணை முதலமைச்சர் பதவி கேட்பதால் நடிகர் விஜய் அவரை புறக்கணித்து விட்டார் என கூறப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆவதையே விரும்புகின்றனர். அவருக்கு ஆதரவளிப்பதையே விரும்புகின்றனர். அவரது அமைச்சரவையில் பங்கு பெறவே விரும்புகின்றனர். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அடுத்த முறை தாங்கள் வெற்றி பெறுவோமா என்பது கேள்விக்குறி. விஜய் அமைச்சரவையில் இணைந்தால் தங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும், ஆதாயம் அடையலாம் என எதிர்பார்க்கின்றனர். ஆனால் அன்புமணியோ துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என அடம் பிடிப்பதால் பாமகவை உதற விஜய் முடிவு செய்துள்ளார். இதனால் பாமக எம்எல்ஏக்கள் அன்புமணி மீது அதிருப்தியாகியுள்ளனர். அன்புமணியின் நடவடிக்கை அவர்களுக்கு பிடிக்கவில்லை. 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு துணை முதலமைச்சர் பதவி கேட்பது தேவையில்லாத ஒன்று என்று அவர்கள் கருதுகின்றனர். அமைச்சர் பதவி மட்டும் வாங்கி கொண்டு அமைச்சரவையில் பங்கு பெறுவதே நல்லது என அவர்கள் நினைக்கின்றனர். ஆகவே தற்பொழுது பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்புமணிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அன்புமணி கட்டளையை மீறி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கலாம் என கூறப்படுகிறது. தற்பொழுது வெற்றி பெற்ற 4 சட்டமன்ற உறுப்பினர்களில் சௌமியா அன்புமணி மட்டும் அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவாக உள்ளார். ஏனென்றால் அவரது மனைவி. மற்ற 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் அன்புமணியின் முடிவுக்கு எதிராக உள்ளதாக கூறப்படுகிறது. அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவளிக்க தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பாட்டாளி மக்கள் கட்சி உடையும் என கருதப்படுகிறது.